ஆனால் நம்முடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்கள், ஹோம் செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து 2021, 2026 2 புள்ளி விவரங்களை சொல்லி சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, கொலைகள் குறைஞ்சிருக்கு, பாலியல் முயற்சி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில புள்ளி விவரங்களை சொல்கிறாரு. உங்களுடைய பதில்? அதாவது ஆட்சியாளர் சொல்லுவதை அதிகாரிகள் சொல்கிறாங்க, மக்கள் ஆட்சியாளர் தான் அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் அந்த ஆட்சியாளர் தைரியமாக சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம்? குற்றங்கள் நிறைஞ்சு போச்சு. அதனால் நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் என்ன நடக்குதுன்ற அத்தனை பேருக்கு தெரியும். அதாவது அதிகாரிகளை வச்சு அவர்கள் செய்கின்ற தவறை மறைக்க பார்க்குறாங்க. குற்ற எண்ணிக்கைலாம் குறைச்சி சொல்லுவதாக தான் எனக்கு கிடைத்த தகவல். அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு இந்த அதிகாரிலாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். எதிர்கட்சிகளாக, உங்களுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க, உங்களுடைய கட்சியிலேருந்து வெளியேறினவங்க வந்து தொடர் தோல்விகளை சந்தித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்பர்ஸ் சொல்கிறாங்க. இந்த விமர்சனம்? அதாவது 2011 2021 வரைக்கும் பாருங்கள். 2011 திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்க முடியல. ஆனால் இன்னைக்கு அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்குது. எங்கள் அம்மா மறைவுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவை பெற்று பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. அதோட 10 ஆண்டுகளில் எத்தனை தோல்வியை திமுக சந்திச்சிருக்குது. ஆனால் இதை ஊடகம் பத்திரிகை வெளிப்படுத்துவதில்லை. இன்றைக்கு திமுக அதை மிகப்படுத்தி பேசுகிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்குநேரி சட்டமன்றத்தை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றோம், விக்கிரவாணி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றோம். எனவே அதிமுக அந்த 10 ஆண்டுகளில் பல வெற்றிகளை குவிச்சிருக்குது. ஆனால் இந்த 5 ஆண்டு தான் இருக்குது. வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை பரப்பி வராங்க, அவதூறு செய்தி பரப்பி வராங்க. அதுக்கெல்லாம் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த அண்ணாமலைக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊடகம் பத்திரிகையும் தான் பிரச்சனையே. ஏன்னா மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி அங்கே ஆர்ப்பாட்டம், அண்ணன் அந்த கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கிறார். திரு வேலுமணி கூட சேர்ந்து நிச்சயமாக திரு வேலுமணி அவர் முன்னிலை வைக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்கள் அவர் தலைமையேற்று அந்த கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கிறாரு. ஆகவே எங்களுக்குள் எந்த விரிசலும் கிடையாது. ஆனால் பத்திரிகை ஊடகமும் எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை உண்டாக்க வேண்டாம் மட்டும் தான் கேட்டுக்கிறேன். நீங்களும் திரு டிடிவி தினரனும் உண்மையிலேயே ஒரு தாய் மக்கள் ஆயிட்டீங்களா? நிச்சயமாக அதில் என்ன இருக்குது? எங்களுக்கு வீடு பிரியலையா, காடு பிரியலையா, தோட்டம் பிரியலையா? ஒன்றும் கிடையாது. கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். எல்லா கட்சி தலைவருக்கு வருகின்ற வேறுபாடு தானே ஒழிய அந்த வேறுபாடுகள்லாம் களையப்பட்டு விட்டது. ஒன்றாக இணைந்து மட்டுமில்லை, வருகின்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணி அபரிதமான வெற்றி பெறுவதற்கு அவரும் உழைப்பார், நாங்களும் உழைப்போம். கிட்டத்தட்ட 25 கட்சிகள் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. உங்களுடைய என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணியை எதிர்கொள்வதற்கான அளவுக்கு வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம், வலிமை எங்க இருக்குது? எண்ணிக்கை தான் அங்கே வலிமை அதிகம். ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் எங்களுடைய கட்சி இருந்தாலும் வலிமை மிக்க கட்சியாக இருக்குது. புரியுதுங்களா? இன்னும் அந்த கட்சியில் முடிவாகலையே. எத்தனை கட்சி வெளியே போகுது, எத்தனை கட்சி உள்ள இருக்குன்னே தெரியலையே. ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாட்டு மக்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, 31 ஆண்டு காலம் ஆட்சி கீழ்த்த கட்சி, பொண்ணு விளையாண்ட கட்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்குது. இன்றைக்கு மத்தியில் 3வது முறையாக அது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது. அதே போல் டிடி தினகரன், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய வாக்குகள் நிலையானது. அதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அதில் எந்தவித சந்தேகம் தேவையில்லை. இந்த திடீர்னு விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்த உடனே எல்லார் அக்கௌண்ட்லையும் கோடைகால நிதி உட்பட சேர்த்து 5000 ரூபா காசு கொடுத்தாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மக்கள் படிக்கிற துன்பத்தை பார்த்து கொடுத்தா பரவாயில்ல, இவடைய அடுத்த வருகின்ற தேர்தலை மையமாக வைத்து இதை கொடுக்குறாங்க. இன்றைக்கு அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுக்குறாங்க. இந்த 3 மாத தொகையை இணைச்சி முன்கூட்டியே அதை அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 3000, 2000 கோடைகாலம். ஒவ்வொரு வருஷம் கோடைகாலம் வருது. ஸ்டாலின் மறந்து போச்சு. 2021 கோடைகாலம் வந்தது, 22 கோடைகாலம், 23 கோடைகாலம், 24 கோடைகாலம். ஆனால் இந்த ஆண்டு மட்டும் கோடைகாலம் இந்த முதலமைச்சருக்கு வந்துருக்கு சொன்னால் இன்றைக்கு தோல்வி பயத்தில் விரக்தியின் விளிம்பில் போன காரணத்தினால எதை மக்களிடத்தில் கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. நிச்சயம் அது நடக்காது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் அறிவுஜீவி மக்கள்
எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறுன்னு ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் அதெல்லாம் பிரதிபலிப்பாங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வியை நான் உங்கள்கிட்ட அனுப்பி விட்டுறேன். இன்னும் வந்துடுங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட அப்படியே மாற்றி விட்டுறேன். விஜயோடைய தாவேக்கா என்டிஏல வருமா வராதா? நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். இதுவரை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை தொடரவில்லை. அதனால எப்படி கூட்டணி வரும்? டெல்லியில் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் தான் டெல்லியில் பெரிதிப்படுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி வரும், கூட்டணி வரும்ன்ற தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக அந்த இயக்கத்தோடு எந்த தொடர்பும் நாங்கள் வச்சுக்கல, எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. ரொம்ப நன்றி.